எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஹாய். மீ ஜியான் பவி எஸ்எஸ்பிகே. இப்போ நம்ம யாரோட கதை பார்க்க போகிறோம்? நம்ம ஹார்ட் கிங்கான ஜக்குக்கோட ஒரு ஸ்டோரி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன கதை அப்படின்னா, மை ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் சீ த மிரர். இதுதான் இந்த ஸ்டோரி. இதுக்கு இன்ட்ரடக்ஷன், ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. இப்போ உங்களுக்கு மட்டும் உண்டு. அது எப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு புவர் ஃபேமிலி தான். உங்களுக்கு அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் சிட்டிக்கு வந்துட்டீங்க. ஒரு 2 இயர்ஸாக சிட்டியில் தான் இருக்கீங்க. ஆனால் அது இன்னொரு சிட்டியில் இருந்திருப்பீங்க. பட் ஆனால் இப்போ உங்களுக்கு இன்னொரு சிட்டியில் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிட்டியை நீங்கள் புதுசு தான் வெக்கேட் பண்ணி வந்திருக்கீங்க. அவங்க அம்மாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை. நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் உங்கள் அம்மாவுக்கு செலவு பண்ணுறதுலே காசு உங்களுக்கு சுத்தமாக காலியாயிரும். சம்டைம்ஸ்லாம் நீங்கள் எப்படின்னா, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி சாப்பிட்ட நாள் கூட உங்களுக்கு நிறையா தெரியும். ஆனால் நீங்கள் உங்கள் அம்மா கிட்டலாம் அவ்வளோ கஷ்டத்தை காட்டிக்கவே மாட்டீங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஆல்ரெடி உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்குன்னு இருக்கிறது உங்கள் அம்மா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இப்போ தான் ஒரு புது கம்பெனியில் ஆக்சுவலி செலக்ட் ஆகிருப்பீங்க போல். அந்த கம்பெனிக்கு நீங்கள் ஃபஸ்ட் நாள் போகிறீங்க. ஏன்னா அது ஒரு பெரிய கம்பெனி அப்படிங்கிறதால நீங்கள் அதில் கிராண்டாக தான் ட்ரெஸ் போடணுன்னு சொல்லிட்டு, பழைய ட்ரெஸ்லேயே கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸு செகண்ட் ஹேண்டில் எடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரெஸ் ஆக்சுவலி எடுத்துகிட்டு போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வேறு புது ட்ரெஸ் எடுக்கிற அளவுக்குலாம் உங்கள்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறதால, ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் காலையிலே கிளம்பிக்கிட்டு, அன்றைக்கி நான் நினச்ச வேலை, இந்த வேலை மட்டும் எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடணும். அப்புறம் எங்கள் அம்மா என் கூடயே இருந்துருவாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிட்டா எனக்கு அதுவே போதும், எனக்கு வேறு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு கலக்கிறேன்னு ஓடி போகிறீங்க. ஆஃபீஸ்க்கு போய் ஃபஸ்ட் டே அங்கே, அதனால் ரொம்ப ப்ரெஷர்லாம் உங்களுக்கு கொடுக்கல. ரொம்ப ஸ்மூத்தாக தான் ஆஃபீஸ் போகுது. உங்களுக்கு சொல்லப்போனால் அந்த ஆஃபீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கலாம். ஆனால் அன்றைக்கி சிஇஓ வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, சிஇஓ வரலை இன்னைக்கு சார் ஏதோ பர்சனல் ரீசனால் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த சைடு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த சைடு வாரீங்க. நீங்கள் புது வீடு தான் வெக்கேட் பண்ணி வந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படின்னா, உங்கள்கிட்ட இப்போது மிரர் கிடையாது. அது போன வீட்டிலே ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் தூர தூக்கி போட்டுட்டீங்க. இங்கே புதுசு வாங்கிக்கலான்னு நினச்சிங்க. பட் ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப மெடிக்கல் செலவுக்கு செலவு பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதால, இப்போது உங்கள் சூழ்நிலை ஒரு மிரர் வாங்கிறதுக்கு கூட உங்கள்கிட்ட காசு இல்லை. அவங்க சாப்பாடு செலவுக்கு மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு கையில் சுத்தமாக காசே இல்லை. உங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. இப்போது மிரர் வர வாங்கணுமே, ஏன்னா தலை நல்லா இழுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி தலை இழுக்கிறீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் வச்சு தான் நீங்கள் கேமராவை ஆன் பண்ணி தான் நீங்கள் தலையை இழுத்துட்ருக்கீங்க. இப்படி தான். அப்புறம் ஆஃபீஸ் போனோடனே மறுநாள் ஆஃபீஸ் போகிறீங்க. உங்களுக்கு அங்கே ஒரு பொண்ணு ஆக்சுவலி நல்லா பேசும் போல். ஓயன் என்ன ஃபஸ்ட்டு எப்படி ஸ்கூல் ஆஃபீஸ் எப்படி போச்சு? நல்லா தான் போகுது. இது கொஞ்சம் நல்ல ஆஃபீஸ் தான், ரொம்பலாம் இதாக இருக்காது. நீ உன் வேலையை நீ கரெக்டாக முடிச்சுட்டு போயிட்ட அப்படின்னா ரொம்பலாம் ஒரே இருக்காது, சரியா? நீ என்னால் எதுக்கும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் அவங்க நல்லா பேசினோடனே நீங்கள் கொஞ்சம் யோசிக்கிறீங்க, இவங்ககிட்ட கொஞ்சம் ஒரு 500 கேட்போமா? ஏன்னா நம்ம அவங்க தப்பாக நினச்சிப்பாங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. அப்புறம் நீங்களே உங்களை ஸ்ட்ராங்காக்கிட்டு, ஏன்னா நீங்கள் யார்ட்டையுமே அவ்வளோ காசு கேட்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சனே கிடையாது அப்படிங்கிறதால அவங்கக்கிட்ட தயங்கி நிற்கிறீங்க. அவங்க டக்குன்னு, என்னாச்சுடி, ஏன் ஒரு மாதிரி இப்படி பண்ணுற, என்னாச்சு, எதுனா சொல்லு. இல்லை, நான் புதுசாக வெக்கேட் பண்ணி வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வேங்கணும். பட் ஆனால் இப்போதைக்கு எனக்கு கையில் காசு இல்லை. நான் சம்பள காசு வந்தோடனே உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன். எனக்கு ஒரு 500 மட்டும் தர முடியுமா? இன்னொன்னே அந்த பொண்ணு எப்படி பார்த்து டக்குன்னு ஒரு 1000 கொடுக்குது. இல்லை எனக்கு 500 போதும். வச்சுக்க, பரவாயில்ல, புதுசாக வந்திருக்க காசு இல்லைன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதை திருப்பி தரணுங்கிற அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போகுது. நீங்கள் இப்படி அந்த பொண்ணை பார்க்குறீங்க. இல்லை நான் காசு கொடுத்துட்றேன், அது நல்ல ஹேபிட் கிடையாது அப்படிங்கிங்க. இல்லைம்மா பரவாயில்ல, நான் கொடுத்துக்கிறேன். அந்த பொண்ணு உங்களோட கொஞ்சம் பெரிய பொண்ணு போல், அதனால தான் அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு போகுது. நீங்கள் இப்படி அவங்களே பார்த்து சிரிச்சுட்டு, இந்த உலகத்துலேயும் இப்படி ஒரு நல்லவங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இறங்கி போகிறீங்க. கீழே இறங்கி போனோடனே, சரி நம்ம ஏதாச்சும் ஒரு கடையில் ஒரு மிரர் வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு நீங்கள் தேடுறீங்க. அங்கே ஒரு கடை ஒரு மாதிரி பழைய கடை மாதிரி இருக்குது.
என்ன இந்த கடை என்ன ரொம்ப பழைய கடை மாதிரி இருக்குது, சரி கொஞ்சம் ரேட்டு கம்மியாக அங்கே தான் வரும், நம்ம அங்கேயே போய் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ளே போகிறீங்க. எல்லாமே பெரிய பெரிய மிரராக இருக்குது. உங்களுக்கு என்ன சொல்கிறேன், என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, ரேட் அதிகமாக சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. டக்குன்னு அங்கே ஒரு பாட்டி மாதிரி ஒருத்தவங்க வராங்க. என்னம்மா வேணும்? இல்லை எனக்கு ஒரு மிரர் வேணும், ஆனால் சின்ன கண்ணாடியாக போதும். இல்லைம்மா அங்கே சின்ன கண்ணாடிலாம் கிடையாது, நீ பெரிய கண்ணாடி எடுத்துக்க. இல்லைங்க எனக்கு பெரிய கண்ணாடி அந்த அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லைங்க. எவ்வளோ வச்சுருக்கம்மா? நான் 500 தான், அதுவுமே மிரர் வாங்குறதுக்கெலாம் இவ்வளோ காசுலாம் நான் செலவு பண்ண மாட்டேன், ஒரு 100 200க்குள்ளே தான் அப்படின்னோடனே அவங்க வந்து ஒரு பிக் மிரர் மாதிரி இருக்குது, அதை தூக்கி கொடுத்து இது ஒரு 400க்கு நீ வச்சுக்க அப்படிங்கிறாங்க. எது இந்த இது 400 தானா? என்னங்க உண்மையாக தான் சொல்கிறீங்களா? ஏன்னா அந்த மிரர் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது, ஒரு பழைய காலத்து மிரர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. நிஜமாவே 400 தானா? ஆமாம்மா நிஜமாவே 400 தான், இதை நீயே வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 400 மட்டும் வாங்கிட்டு அவங்க அதனால் உங்ககிட்ட அந்த மிரரை கொடுத்துட்டாங்க. இதை நீயே தான் உன் வீட்டுக்கு நீ தூக்கிட்டு போய்க்கணும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. பட் ஆனால் எப்படியோ நீங்கள் கார் டாக்ஸிலாம் பிடிச்சி நீங்கள் அந்த இடத்துலேருந்து அந்த மிரரை தூக்கிட்டு உங்கள் வீட்டில் கொண்டு நீங்கள் வச்சிட்டிங்க. அதில் ஆக்சுவலி எப்படின்னா நீங்கள் அந்த மிரரை பார்க்குறீங்க, உங்களுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்த மாதிரி இருக்குது. எப்படி இவங்க எனக்கு 400க்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ அந்த சைடு வந்து ஒரு மாதிரி ஏதோ சுவிட்சு மாதிரி இருக்குது போல். ஓ இது லைட்டுக்குள்ளே சுவிட்சா, சரி இதுவும் போட்டு பார்க்கமா ரொம்ப க்யூட்டாக இருக்கும்லான்னு சொல்லிட்டு அந்த சுவிட்சை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க. பார்த்தா அந்த மிரருக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு கண்ணு அப்படி வியர்டாகுது. ஆக்சுவலி அந்த மிரருக்குள்ளே இருக்கிறது யாருன்னா நீங்களும் இன்னொரு பர்சனும் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பர்சன் மடியில் நீங்கள் படுத்துருக்கீங்க அவ்வளோ சந்தோஷத்தோட. அந்த பர்சன் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறாங்க, நீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ கிராண்டாக இருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வேர் பண்ணதே கிடையாது உங்கள் லைஃப்பில். பட் ஆனால் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. உங்கள் கண்ணை பிளிங்க் பண்ணி பார்க்குறீங்க. என்ன இந்த மிரர் என்ன எப்படி காட்டுது, இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மிரரை மூடிட்டு அந்த சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு வந்து நீங்கள் படுத்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அந்த மிரரை பார்த்தோன்னே. டக்குன்னு நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு பயம்னே சொல்லிக்கலாம். போய் படுத்துட்டு ஐயோ என்ன இப்படி இருக்குது, வாங்காமே வந்திருக்கலாமோ, நாளைக்கு போய் அந்த கடையில் ரிட்டர்ன் கொடுத்து நான் 400 வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு நினச்சிட்டு மறுநாள் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க. அது போகிற வழியில் தானே இருந்திருக்கோம். அந்த கடையை தேடுறீங்க. ஆக்சுவலி அந்த இடத்துல அந்த கடையே இல்லை. என்ன அந்த இடத்துல கடையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி திரும்பி பார்க்குறீங்க. அதில் பக்கத்தில் ஒரு கடையிட்ட விசாரிக்கிறீங்க. இங்கே மாதிரி ஒரு மிரர் கடை இருந்தது. என்னம்மா சொல்கிறேன், இங்கே மிரர் கடையா? அப்படிலாம் அங்கே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இல்லைங்க அங்கே ஒரு பாட்டி விற்பாங்கல்ல, ஒரு மாதிரி பழைய கடையாக இருந்துச்சு. என்னம்மா வளருதியா? அப்படி ஒரு பழைய கடைலாம் அங்கே சத்தியமாக கிடையாதுமா, இது சிட்டி, இங்கே எப்படி மெயினில் வந்து ஒரு பழைய கடை வைப்பாங்க, இங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படி மண்டை குழப்புது உங்களுக்கு போட்டு. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக ஆஃபீஸுக்கு போகிறீங்க. அந்த குழப்பத்தில் வந்தோடனே இன்றைக்கி சிஇஓ சார் வராங்க, எல்லோரும் கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாருமே நீங்கள் வந்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நியூ ஜாயினிங்கிட்டலாம் சொல்கிறாங்க போல்டாக பேசணும் சார்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, இருந்தாலும் உங்கள் மைண்ட் செட்டில் அப்படி தோணாலும் இப்போ வேலை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறீங்க. அப்போது அங்கேருந்து ஒரு பர்சன் நடந்து வருது. அது யாருன்னா ஜங்குக் தான். அந்த பர்சனை பார்த்துட்டு அப்படி உங்கள் கண் ஆக்சுவலி வியர்டாக மாறுது. ஏன்னா நீங்கள் நேற்று மிரரில் பார்த்தது ஜங்குக்கை தான் பார்த்துருப்பீங்க. அவன் கூட தான் நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போது அந்த சிஇஓ சாரா எனக்கு தெரிஞ்சாங்கன்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி பயப்படுறீங்க நீங்கள். அதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கு ஆக்சுவலி கூப்பிட்னான், இந்த மாதிரி நியூ ஜாயினிங் உள்ளவங்கலாம் கொஞ்சம் கூப்பிடுங்க அப்படின்னா. இவங்களை வந்து இந்த மாதிரி சிஇஓ சார் கூப்பிட்றாங்க அப்படி சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி பொண்ணு ஆக்சுவலி வந்து சொல்லுது போல். நீங்கள் பயந்து நீங்கள் ஒரு 3 பேர் ஜாயின் பண்ணியிருப்பீங்க போல். வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்த்தாச்சு சார், ஒரு ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லை சார்.
சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ரகடாக தான் பேசுகிறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அந்த மிரரில் காட்டும்போது அந்த ஜங்குக்கோட ஃபேஸை அவ்வளோ க்யூட்டாக எப்படின்னா அவ்வளோ கேஷுவலாக இருக்க ஒரு பர்சனாக காட்டியிருக்கோம். ஆனால் இவன் வந்து இவ்வளோ ரக்கடாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் எப்படி திரும்பி திரும்பி இப்படி அவனை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து போயிட்டீங்க. அப்புறம் வந்து இப்படி தான் ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஆனோடனே நீங்கள் பேக் டு அந்த மிரரவே பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டினே சொல்லிக்கலாம். அப்படி என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மிரரை டக்குன்னு நீங்கள் ஓப்பன் பண்ணி அதே மாதிரி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு அது மொரட்டு ஷாக்கு. இந்த சீன் எப்படி காட்டுதுன்னா, நீங்களும் ஜங்குக்கும் நான் எப்படின்னா மேக் அவுட் பண்ணும்போது நடக்கிற சீனை அப்படி உங்களுக்கு காட்டுது. அவ்வளோதான் நீங்கள் பயந்து எம்மே அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த மிரரை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க. என்ன இது இப்படிலாம் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த சியூ சாரை பார்த்தாலே பயமாக இருக்குது. இதில் இது ஒன்று தான் குறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சைட் படுத்துக்கிட்டீங்க. அப்புறம் வந்து நீங்கள் மறுநாள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க. ஜங்குக்கு வந்து பயங்கர டெரராக இருக்கான். யார்கிட்டையும் சிரித்து கூட பேச மாட்டேங்கான். உங்களுக்கு அவனை பார்த்தா அதுக்கு மேலே பயமாக இருக்குது. எதுக்கு இந்த மிரர் வந்து இப்படி காட்டுது? ஒருவேளை இதுதான் உன்னோட நியூ சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இப்படி காட்டுதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்புறம் வந்து இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதில் வந்து எப்படின்னா நிறைய மூமெண்ட்ஸ் வந்து அந்த மிரர் வந்து ஆக்சுவலி காட்டுது. ஏன்னா நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிற நிறைய மூமெண்ட்ஸை காட்டுது. அதை பார்க்கும்போது உங்களே அறியாமையே நீங்கள் இந்த ஒரு பர்சனை லவ் பண்ணுறீங்க. எப்படி சொல்லனா, அந்த சிஇஓவாக இருக்க ஜங்குக்கு நீங்கள் லவ் பண்ணலை. பட் ஆனால் அந்த மிரர் காட்டுற அந்த ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஏன்னா அந்த கேரக்டர் வந்து உங்ககிட்ட ரொம்ப வந்து நல்லா உங்களை ரொம்ப டேக்கர் பண்ணி பார்த்துக்கிட்ட ஒரு கேரக்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதால அந்த கேரக்டரை நீங்கள் வந்து ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. பட் அட் தி சேம் டைம் ஜங்குக்கும் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டுனே சொல்லிக்கலாம். இப்படியே தான் உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து இப்படி போகுது. நீங்கள் டெய்லி அந்த மிரர் பார்ப்பீங்க. எப்படின்னா மார்னிங் எழுந்திரிச்சாலே அதில் வந்து அந்த மிரரில் எப்படி தெரியும்னா, ஜங்குக்கு வந்து டைரெக்டாக வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணி குட் மார்னிங் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. இப்படி தான் அந்த மிரரில் அப்படி காட்டுது. இப்படி தான் அப்படியே உங்களுக்கு வந்து காலையிலனா காலையில், நைட்டுனா நைட்டு, மதியம்னா மதியம் அப்படி காட்டுது அந்த சீன்ஸ்லாம். உங்களுக்கு ஒன்றுமே புரியலைன்னே சொல்லிக்கலாம். ஆனால் போக போக அந்த சீன்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி தான். டெய்லி நீங்கள் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே தான் நீங்கள் இருப்பீங்க. இப்படி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் திடீர்னு ஆஃபீஸில் எல்லோரும் பரபரப்பாக ஆகுறாங்க. என்ன எல்லோரும் ஏன் இவ்வளோ பரபரப்பாக ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிருக்கும்போது, இல்லை இன்றைக்கி வந்து சார் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்காம், எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எதுக்கு எல்லோரும் ஆஃபீஸே பரபரப்பாக ஆகுது? இல்லடி, இந்த மாதிரி பர்சனல் ஃபங்க்ஷனுக்கெலாம் யாரையுமே இன்வைட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் எதுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாருக்கும் அரசல் பரசலாக நியூஸ் கேள்விப்பட்டதுக்கு இந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்க ஒரு பர்சனை தான் ஜங்குக் சாருக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிருக்காங்களாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, அது மேபி அந்த செக்யூரிட்டி பொண்ணாக இருக்குமோ? எனக்கும் ரொம்ப நாளாக அது தோணிகிட்டே இருந்தது. இவங்க 2 பேரும் பேசுகிறது, அந்த சார் வந்து ஒரு நல்ல ஒரு பேசுகிற வந்து ஒரு பர்சன் தான். இன்னொன்று நீ எப்படி பார்த்தா அந்த சார் நல்லா பேசுகிறத? ஆமாம், அந்த சார் கொஞ்சம் நான் வெளியில் இருக்கும்போது ரெஸ்டாரண்ட்க்கெலாம் வருவாங்க, நான் அதில் பார்த்துருக்கேன். அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதும் அந்த செக்யூரிட்டி கூட தனியாக பேசும்போதும் அந்த சார் எவ்வளோ கேரிங்காக உள்ள ஒரு பர்சன் தெரியுமா? ஆனால் ஆஃபீஸ்க்கு வந்துட்டா மட்டும்தான் அந்த சார் இப்படி இருப்பாங்க, கொஞ்சம் ரக்கடாக இருப்பாங்க. மற்றபடி அந்த சார் ரொம்ப ஒரு கேரிங்காக உள்ள ஒரு பர்சன் தான் சொன்னோன்னே அப்படியே உங்கள் கண்ணை அப்படியே வேடாகுது. ஏன்னா அந்த மிரர் காட்டினது கூட ஆக்சுவலி இந்த கேரிங் ஜேகே தானே காட்டியிருக்கோம். அப்புறம் வந்து நீங்கள் இப்படியே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. டக்குன்னு ஜேகே அங்கேருந்து வாரான், உங்ககிட்ட தான் ஆக்சுவலி வாரான். நீங்கள் எப்படி அவன் ஃபேஸே பார்க்குறீங்க, லைட்டாக பயப்படுறீங்க நீங்கள் அவன் ஃபேஸை பார்த்து. ஈவினிங் எல்லோரும் பார்ட்டிக்கு வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லாவே பேசிட்டு போகிறான். நீங்கள் அந்த ஜேகேவை எப்படி ஷாக்காகி பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. என்ன இவங்க இவ்வளோ நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அது ஸ்பெசிஃபைடாக கரெக்டாக அங்கே வந்து சொல்லிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது. அப்புறம் வந்து நீங்கள் இந்த சைடு அப்படி உங்களுக்கு வந்து ஈவினிங் ஆகுது. நீங்கள் போவா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க, பயப்படுறீங்க. டைரெக்டாக அந்த மிரர் கிட்ட போய் கேட்குறீங்க,
நான் போகவா வேண்டாமா? எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருக்குது. எனக்கு எதையாச்சும் காட்டுறியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிரர் வந்து நான் இப்போ போனால் என்ன நடக்கும் அப்படின்னோடனே, நீங்கள் வந்து போனால் என்ன நடக்கும்னா, நீங்களும் ஜெயிக்கவும் ஹாப்பியாக இருக்க மூமெண்ட்டை காட்டுது. ஐ மீன் அன்றைக்கி நைட்டு நடக்கிறத காட்டலை. பட் ஆனால் ஃப்யூச்சரில் நான் அதை நான் ரிவீல் பண்ணலை, சாரி. அந்த ஹாப்பியாக இருக்க மூமெண்ட்டை காட்டுது. நான் இப்போ போகலைன்னா என்னாகும் அப்படின்னோடனே, உங்கள் அம்மாவை ஜெயிலில் பிடிச்சி அடைக்கிற மாதிரி காட்டுது அந்த மிரர் ஆக்சுவலி. டக்குன்னு நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? என்ன எங்கள் அம்மாவை ஜெயிலில் பிடிச்சி காட்டுற மாதிரி காட்டுது. அப்போ நான் போகணுமா? கண்டிப்பாக இப்படி நடந்துட்டுனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பயப்பட ஆரம்பிக்கிங்க. அப்புறம் நீங்கள் ஒரு இருமனசாகவே இருக்கிறீங்க. சரி, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து கிளம்பி நீங்கள் ஆக்சுவலி போகிறீங்க, ஜிகே வீட்டுக்கு போகிறீங்க. அங்கே போனோடனே உங்களையுமே நிறைய ஸ்டாஃப்ஸ் ஆக்சுவலி வந்திருப்பாங்கல்ல. பார்ட்டி எல்லாமே நடக்குது. திடீர்னு ஜிகேயோட அம்மா, அப்பா, அவனோட ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் நிற்கிறாங்க. அப்போது வந்து அவங்க அப்பாவும் பேசுகிறாங்க, மைக்கு பிடிச்சி பேசுகிறாங்க. இந்த மாதிரி நான் உங்களை இன்வைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்லாருக்குமே ஓரளவுக்கு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். என் பிள்ளைக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான் அப்படின்னோடனே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் கிடையாது. அந்த மிரர் காட்டுறது உண்மை அப்படின்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு இதுவரை தெரியாது. அப்படிங்கிறதால நீங்கள் வந்து அதுவும் சொந்தக்கார பொண்ணு தான் அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்கு சுத்தமாக எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. நீங்கள் பாட்டு இப்படி கேஷுவலாக தான் நிற்கிறீங்க. அதுவும் இந்த ஆஃபீஸில் தான் அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னோடனே, ஆஃபீஸில் தான் அந்த பொண்ணு இருக்கா? யார்டா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் திருப்பி திருப்பி பேசுகிறாங்க. நீங்கள் ரொம்ப கேஷுவலாக தான் நிற்கிறீங்க. அப்போ திடீர்னு அவளை போய் கூட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவனும் ஆக்சுவலி எல்லோரும் யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, செக்ரட்டரி பொண்ணாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணை தேடுது. யாராக இருக்கும்னு நீங்கள் எப்படி அந்த பொண்ணை பார்க்குறீங்க? ஏன்னா இந்த பொண்ணை தேடுது. அப்போ வேறு யாராச்சும் இருக்குமான்னு சொல்லிட்டு நீங்களும் சுற்றி சுற்றி தேடுறீங்க. யாராக இருக்குன்னொன்னே ஜங்குக்கு ஆக்சுவலி அங்கேருந்து நடந்து வாரான். இவன் யாரை கூப்பிட்டு போகிறதுக்கு வாரானோடனே அவன் அப்படி நேராக எப்படின்னா உங்களை பார்த்தே வந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு செகண்ட் அப்படியே கண்ணே வியடாகுதுன்னே சொல்லிக்கலாம். இவன் என்ன இங்கே வர்ற மாதிரி இருக்குது, அப்போ இங்கனக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பர்சனாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி அங்கனக்குள்ள ஒரு 5-6 பேர் நிற்பீங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருக்குமே அந்த கன்ஃபியூஷன் தான். நம்மளுக்குள்ளே யாரடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜங்குக்கு வந்து டைரெக்டாக உங்கள் கிட்ட தான் வந்து நிற்கிறான். இப்படி அவன் ஃபேஸே நீங்கள் பார்க்குறீங்க. அவன் உங்களுக்கு நேராக கையை நீட்டுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயங்கர ஷாக்காகி பார்க்குறீங்க. டக்குன்னு அவன் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான். உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. எல்லாருக்குமே ஷாக்கு தான். இந்த விஷயம் உங்களுக்குமே ஷாக்கு தான். நீங்கள் ரொம்ப பயங்கர ஷாக்காக இருக்கீங்க. அவன் இழுத்து கொண்டு வந்து அவன் ஸ்டேஜ் மேலே கொண்டு வந்து நிப்பாட்டுறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னே சொல்லிக்கலாம். என்ன நடக்குதுன்னே புரியலை. சொந்தக்கார பொண்ணுன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு சொந்தமும் கிடையாது. நானே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு அம்மா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க சார், எதுக்கு இப்போ என்னையும் கூப்பிட்டு வாரீங்க அப்படின்னோடனே, அது நீ போ தெரிஞ்சு போயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஒரு மாதிரி கண்ணே கலங்குற மாதிரி இருக்குது. என்னாச்சு அப்படின்னோடனே அவங்க ஃபேமிலியே இப்படி ஒரு மாதிரி உங்களை பார்க்குறாங்க. ஒரு ஏக்கத்தோடு பார்த்த மாதிரி பார்க்குறாங்க. ஏன் எல்லோரும் இப்படி பிகேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆக்சுவலி யோசிக்கிறீங்க. டக்குன்னு ஜங்குக்கோட அப்பா தான் டக்குன்னு வந்து அவங்க கண்ணிலேருந்து கண்ணீராக வருது அவங்க அப்பாக்கெல்லாம். அப்புறம் தான் அவங்க அம்மா வந்து மைக்கு வாங்கி பேசுகிறாங்க. இந்த பொண்ணு பேர் ஒயன், இதுதான் நாங்கள் ஜங்குக்கு முடிவு பண்ண பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே இருக்கீங்க. இவங்க எதுக்கு என்னையே வந்து செலக்ட் பண்ணணும்? அவ்வளோ பெரிய பில்லியனராக இருக்கிறவங்க, நான் நார்மலாக உள்ள புவர் கேர்ள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் உங்களால் அந்த இடத்துலையும் எதுவுமே பேச முடியலை. அப்படி பார்ட்டி எல்லாமே முடியுது. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களால் கான்சியஸில் இருக்க முடியல, அதை கேட்காம இருக்க முடியல. பார்ட்டி போயிட்டே தான் இருக்குது. நீங்கள் டக்குன்னு ஜங்குக்கோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து
சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஸ்டேட்டஸ்க்குலாம் நான் செட் ஆவேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? நான் ஒரு புவர் கேர்ள். என்னைய போய் நீங்கள் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதுவும் இல்லாமல் நான் உங்கள் சொந்தக்கார பொண்ணு கிடையாது. எனக்குன்னு இருக்கிறது என் அம்மா மட்டும்தான். அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கோட கண்ணுலேருந்து கண்ணீராக வருது. இப்போ எதுக்கு நீங்கள் அழுறீங்க? அதை மொதல் சொல்கிறீங்களா? அப்படின்னோடனே பின்னாடி ஆக்சுவலி ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் வராங்க. அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து இப்போ ஒருத்தங்க அம்மான்னு சொல்கிறியம்மா, அது உன்னோடைய ஒரிஜினல் அம்மா கிடையாதும்மா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டுன்னு. அப்புறம் தான் ஆக்சுவலி அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, நீங்கள் யாருன்னா ஜங்குக்கோட கசின் தான் நீங்கள், அவனோட சொந்த அத்தை பொண்ணு தான் நீங்கள். இதுதான் இப்போ எப்படின்னா சின்ன வயசில் ஆக்சுவலி உங்கள் அத்தை ஃபேமிலி ஜங்குக்கோட ஃபேமிலிலாம் எல்லாமே ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு 6, 7 வயசு இருக்கும்போது ஜக்குக்கு ஒரு 12, 13 வயசு இருக்கும். அவனுக்கு உங்களை விட 7, 8 வயசு கூட தான். ஆனால் அவனுக்கு நல்லாவே தெரியும், உங்களை நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான். அவங்க அத்தை ஆக்சுவலி ரொம்ப நல்லவங்க. ஜக்குக்கு மேலே ரொம்ப உயிரே வச்சுருந்தாங்க. அவங்க அத்தாவுக்கு ஒரே குழந்த தான், ஒரே ஒரு பெண் குழந்தை, அது நீங்கள் மட்டும்தான். அவங்க வந்து ரொம்ப உயிர் வச்சதே உங்கள் மேலே மட்டும்தான் வச்சுருந்தாங்க. அவங்க எப்படின்னா, உங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அதான் அதுக்கப்புறம் தான் ஜங்குக்கோட அப்பா தான் உங்களையும் உங்கள் அம்மாவையும் இங்கே சைடு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்களும் உங்கள் அம்மாவும் தனியாக அவங்க வந்து ஆஃபீஸும் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதால தனியாக வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும் போல். அப்போ ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது வந்து நீங்கள் மிஸ் ஆகிருப்பீங்க அந்த இடத்துல. உங்களை வந்து யாரோ வந்து அவங்க வந்து நான் ஆஃபீஸ் கால் பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நினப்பில் டக்குன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த டைமுன்னு பார்த்து நீங்கள் காணாமல் போயிருப்பீங்க. உங்களை யாரோ தூக்கிட்டு போயிருப்பாங்க. அது வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ தேடியும் வந்து உங்களை நீங்கள் கிடச்சிருக்கவே மாட்டீங்க. உங்கள் அம்மா ஆக்சுவலி உங்களோட ரியல் அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களால தான் நீங்கள் தொலைஞ்சு போனீங்க. உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ, ஏன்னா அவங்க வந்து லைஃப் வாழ்கிறதே உங்களுக்காக மட்டும்தான் இருந்தவங்க. இப்படி ஒரு இதுன்னு தெரிஞ்ச அவங்க உங்களை நினச்சே கொஞ்ச நாள்லேயே அவங்க இறந்துட்டாங்க. இதை தான் ஆக்சுவலி வந்து ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் சொல்கிறாங்க. அப்புறம் ஃபுல்லாகவே அவங்க வந்து உங்களை தான் ரொம்ப தேடியிருப்பாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க அது இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னா, ஆக்சுவலி அந்த தூக்கிட்டு போனது யாருன்னா உங்கள் அப்பா தான் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. ஐ மீன் யாருன்னா உங்களோட இந்த இப்போ நீங்கள் வளர்ந்தீங்க பார்த்தீங்களா, அந்த அப்பா தான். அவங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி எப்படின்னா எல்லாருக்கிட்டையும் திருந்தது அந்த மாதிரி வேலையை தான் பார்த்துருப்பாங்க. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருந்திருப்பீங்க, உங்களுக்கு கொண்டு கொடுத்தா நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள தூக்கிட்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் அவங்கள பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து கொடுக்கணுங்கிற மனசே இருந்திருக்காது. ஏன்னா அவங்களுக்குமே குழந்த இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்புறம் இந்த சைடு தான் அவங்க வந்து இப்போது உங்கள் அம்மாவாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கையில் வந்து கொடுக்குறாங்க. அப்போ தான் இவங்க தான் உங்களை வந்து வளர்க்குறாங்கங்கிற மாதிரி தான். அவங்களுக்குமே உங்களுக்கு கொடுக்கலாங்கிற எண்ணம் இருந்திருக்கும். பட் ஆனால் அவங்களுடைய ஐடென்டிட்டி எதுவுமே தெரியலை. அதையும் தாண்டி இப்போ தூக்கிட்டு வந்தது உங்கள் அப்பா தான் அப்படின்னா, இது வந்து எப்படி தூக்கிட்டு வந்தது உங்கள் அப்பா அப்படிங்கிறதால இப்போ கொண்டு போய் கொடுத்தாலும் கண்டிப்பாக அவங்கள ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. அப்படிங்கிறதாலே அவங்க பயந்து உங்களுடைய இந்த அப்பா உங்களை கொடுக்காமே இருந்து உங்களை வந்து அவங்களே வளர்த்துருப்பாங்க. நீங்கள் அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி வளர்ந்துருப்பீங்க. ஜங்குக்கோட வீட்டில் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, அவங்க இப்போ ரீசன்ட் டேஸில் தான் அவங்கள வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. நீங்கள் தான் அவங்களுடைய ரியல் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ தான் ஜங்குக்கு ஆக்சுவலி நீங்கள் வெக்கேட் பண்ண இந்த வீட்டுக்கு வந்திருப்பீங்க பார்த்தீங்களா, அப்போவுமே அவன் உங்களை பார்த்துருப்பான். நீங்கள் வந்து எப்படின்னா அந்த கம்பெனி ட்ரை பண்ணும்போதே ஆக்சுவலி அவன் பார்த்துருப்பான். நீங்கள் வெக்கேட் பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கம்பெனி ட்ரை பண்ணியிருப்பீங்க. அவன் வந்து ஒரு நாள் ஆக்சுவலி வந்து அவங்க பார்த்து அவங்கள வந்து பேசலான்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பான். அப்போம்லாம் அவன் வந்து உங்களை வந்து மேரேஜ் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் கிடையாது. நீங்கள் வந்து எப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அவங்க அத்தை மாதிரியே லைட்டாக இருப்பீங்க. அதையும் தாண்டி எப்படின்னா, நீங்கள் உங்கள் கையில் வந்து காசே இருக்காது. எப்படி சொல்லனா, நீங்கள் வந்து ரூ. 500 சாப்பிட்றதுக்கு தான் வச்சுருப்பீங்க. பட் ஆனால் நீங்கள் அதை சாப்பாடு வந்து ஒரு நாள் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது, இன்னொருத்தவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப வயசானவங்க, கை இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. அவங்க சாப்பிட்லன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் சாப்பாடை அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருந்திருப்பீங்க. அதை அவன் பார்த்து பயங்கரமாக ஒரு பக்கம் ஃபீல் ஆகிருப்பான்னு சொல்லலாம். ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவன் வந்து அவ்வளோ நீங்கள் அதனால ரொம்ப அழுறீங்க. இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க,
நீங்கள் என்னென்னா சொன்னாலும் நான் நம்புவேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிங்களா? நான் அப்படிலாம் நம்ப மாட்டேன். எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு அம்மா தான். அவங்க என்னோடய அம்மா இல்லைன்னு சொல்கிறீங்க. நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி ஓடுறீங்க. அப்போ ஜங்குக் தான் உங்கள் பின்னாடியே ஓடி வரான். டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். பாரு ஒயன், நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ ஒயன், நாங்கள் சொல்கிறத கேளு. இப்போ என்ன கேட்கணும்? நான் தான் சொல்லிட்டோம்ல, நான் ஒன்றும் உங்கள் சொந்தக்கார பொண்ணு கிடையாது. எனக்குன்னு இவங்க தான் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோட்டோ காட்டுறீங்க. ஏன்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. ஏன்னா அவங்க என்ன தான் உங்களை வந்து எப்படின்னா அவங்களோட ரியல் குழந்தை நீங்கள் இல்லைனாலுமே அவங்க வந்து உங்களை அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. உங்கள் அப்பா வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு 15, 16 வயசில் தான் உங்கள் அப்பா இறந்துருப்பாங்க. அது வரைக்கும் உங்கள் அப்பாவும் சரி உங்கள் அம்மாவும் சரி இதுவரை நீங்கள் அவங்க பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்க பொண்ணு மாதிரி அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதனால தான் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் வந்து நீங்கள் அந்த இடத்த விட்டு ஓடுறீங்க. அப்போ ஜங்குக்கு அவங்கள பார்த்தே சொல்கிறான், நீ ஒரு நாள் எல்லாத்தையும் புரிஞ்சு போவேன், அப்போ நீ கண்டிப்பாக நீ வருவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போகிறான். நீங்கள் இந்த சைடு பயங்கரமாக அழுறீங்க. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை அந்த ஃபேமிலி. இப்போ வந்து ஜங்குக்கு பார்த்தாலே பிடிக்கல. அவன் எப்படி என்னோடய அம்மா அப்பாவை இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைரெக்டாக அந்த மிரர்கிட்ட தான் உட்காந்து பேசுகிறீங்க. அப்போ இந்த மிரர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஆன் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா அது பேசினாலே கொஞ்சம் ஒர்க் ஆகும் போல் அப்படிங்கிறதால நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது, நீங்கள் அழுதுகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஜங்குக்கு வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து அவன் உங்கள் கையை கிஸ் பண்ணுறான், உங்கள் கன்னத்தை கிஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த சீன் இப்போ உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. நீங்கள் பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு பொருளை தூக்கி அந்த மிரர் மேலே தூக்கி எறிகிறீங்க. பட் ஆனால் அந்த மிரருக்கு ஒன்றுமே ஆகலை. நீங்கள் இப்படி பயப்படுறீங்க. அப்புறம் வந்து ஆக்சுவலி என்னென்னா அந்த அந்த மிரர் வந்து நீங்கள் தூக்கி எறிஞ்சோன்னே அந்த மிரர்கிட்ட கேட்குறீங்க, எனக்கு என் லைஃப்பில் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்ட முடியுமா? அப்படிங்கும்போது அந்த மிரர் வந்து அப்படியே இப்போ பாஸ்ட்டை காட்டுது. இதுக்கு முன்னாடி நடக்கிறதுலாம் ஆக்சுவலி இனிமேல் நீங்கள் பார்த்ததெல்லாம் உண்மைதாங்க. அது வந்து உங்களுடைய ஃப்யூச்சரை தான் ஆக்சுவலி அந்த மிரர் காட்டுது. இப்போ நீங்கள் கேட்டதால் அந்த மிரர் வந்து உங்கள்கிட்ட பாஸ்ட்டை காட்டுது, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஜங்குக்கோட அம்மா அப்பா சொன்னது உண்மை தான். நீங்கள் பிறந்ததுலேருந்து எல்லாத்தையுமே காட்டுது. நீங்கள் ரொம்ப கிராண்டாக தான் வளர்ந்துருப்பீங்க, ரொம்ப வசதியாக தான் இருந்திருப்பீங்க. நீங்களும் ஒரு சின்ன பையன் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, ஜங்குக்கு அவன் ஒரு 12, 13 வயசு. நீங்களும் அவன் சின்ன குழந்தைன்னு சொல்லிட்டு அவனுமே உங்களை ரொம்ப டேக்கர் பண்ணி பார்த்துப்பான். அந்த சீன்ஸையும் காட்டுது. அப்புறம் வந்து உங்களுடைய ரியல் அம்மா வந்து உங்களை தொலைச்சாங்க பார்த்தீங்களா, அந்த சீனையும் காட்டுது. இப்படி நீங்கள் பார்த்து ஒரு மாதிரி பயந்து அழுறீங்கன்னே சொல்லிக்கலாம். ஏன் என் லைஃப் மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஏற்றுக்கவும் முடியலை, இவங்களை விடவும் முடியலை. ஏன்னா இந்த நிமிஷம் வரை நீங்கள் யாருக்காக வாழ்கிறீங்கன்னா உங்கள் அம்மாக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க. ஆனால் அவங்களே உங்களோட ரியல் அம்மான்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்கிறத அவங்களால நம்பவும் முடியலை, ஏற்றுக்கவும் முடியலை அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் இந்த சைடு இப்படி தான் நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே நைட்டு வந்து அப்படியே தூங்கிட்டீங்க. அப்புறம் வந்து காலையில் முழிக்கிறீங்க. ஏதோ ஒரு பர்சன் வந்து உங்களுக்கு ஹாரின் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் நைட்டு ரொம்ப அழுது லேட் நைட்டாக தான் தூங்கியிருப்பீங்க. ஒரு 2 o'clock 3 o'clock கிட்ட தான் தூங்கியிருப்பீங்க. நீங்கள் எந்திரிக்கிறதுக்கே 10 o'clock கிட்ட ஆயிடுச்சு. இப்படி எந்திரிச்சு ஒரு 5 minutesல தான் ஏதோ ஒரு பர்சன் வந்து ஹார்ன் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது. யார் இந்த டைமில் ஹார்ன் பெல் அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மெதுவாக எந்திரிச்சு போகிறீங்க. அது பார்த்தா ஜங்குக்கு கையில் சாப்பாடோடு வந்து நிற்கிறான். இப்போ எதுக்கு நீங்கள் வந்தீங்க? அதுவா, நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நேற்றே சொல்லி முடிவு பண்ணதான். உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் நான் தான். பின்ன உன்னைய பார்த்துக்கிட வேண்டிய பொறுப்பு எல்லாம் என்கிட்ட தானே இருக்குது. நீ சாப்பிட்டியா என்னன்னு தெரியல, ஆஃபீஸும் வரல, அதான் உனக்கு நானே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் கையில் வந்து சாப்பாடை கொடுக்குறான். நீங்கள் வந்து இப்படி பார்த்து அவனை பார்த்து முறைச்சிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வாரீங்க. டக்குன்னு நீங்கள் கதவை வந்து மூட பார்க்குறீங்க. பட் ஆனால் ஜங்குக்கு வந்து வந்துட்டான். நீங்கள் இங்கே பாருங்கள், நான் என்ன தான் உங்கள் வந்து அத்தை பொண்ணாக இருந்தாலுமே உங்களுக்கும் நீங்கள் இவ்வளோ தூரத்தில் இருக்கீங்க, நான் எவ்வளோ தூரத்தில் இருக்கேன். ஆனால் என்னுடைய இந்த லைஃப்பில் இவங்க தான் அம்மா. நான் இப்படி தான் வாழ்ந்து உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது. தயவுசெய்து நீங்கள் இந்த இடத்த விட்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது தான் நீங்கள் ஆக்சுவலி சொல்லிட்டு அழுதுகிட்டே
நீங்கள் உங்கள் கண்லேருந்து கண்ணீர் தான் வருது. ஆக்சுவலி கண்ணீர் தான் வருது. அப்போ ஜங்குக்கு வந்து உங்கள் கையை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். அந்த சீன் அப்படியே நடக்குது. உங்களுடைய கன்னத்தில் கிஸ் பண்ணுறான். அப்படியே நீங்கள் ஷாக்காகி பார்க்குறீங்க. அப்போ வந்து அந்த மிரரை நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அப்போ அந்த மிரர் காட்டின சீன்ஸ்லாம் உண்மையிலே நடக்குமா, உண்மையிலே ஃப்யூச்சரில் நடக்கிறதா அது காட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. டப்புன்னு அவனை ஒரு செகண்ட் பார்க்குறீங்க. பார்த்துட்டு இப்போ நான் உனக்கு ஓகே சொல்லலைன்னா நீ என்ன பண்ணுவேன்னு அவன் டக்குன்னு உங்கள் காதுகிட்ட வந்து சொல்கிறான். நீ ஓகே சொல்லலான்னு வச்சுக்கோயேன், இந்த இடத்துல உங்ககிட்ட எல்லாத்தையும் முடிச்சிட வேண்டிய அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்க. எவ்வளோதான் இருந்தாலும் நீ எனக்கு சொந்தம்தான், எனக்கு மட்டும்தான் நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறான். இனிமேல் நீ இருக்க வேண்டிய வீடு இது கிடையாது, நம்மளுடைய அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நானும் உங்கள் கூட வரமாட்டேன், நான் தான் சொல்லணும்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னா அவன் அதெல்லாம் கேட்க போகிறது இருக்காது. அவன் அசால்ட்டாக ஒரு கையால் அவங்க பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இங்கே பாருங்க, நான் சொல்கிறத கேளுங்க. எப்படி டக்குன்னு அவங்க திரும்பி பார்த்துட்டு அதெல்லாம் கேட்க முடியாது, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கே அவன் வீட்டை போய் ஆக்சுவலி பார்க்குங்க. அது பயங்கரமாக ஒரு பங்களா இருந்தால் இப்படி இருக்கும், அவ்வளோ கிராண்டாக. பங்களாங்கிறத விட ஒரு அரண்மனை மாதிரியே சொல்லிக்கலாம், அவ்வளோ கிராண்டாக இருக்குது. நீங்கள் ஆணும் வாயை பொழுது பார்க்குறீங்க. பார்த்துட்டு இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு ஓடாது பார்க்குறீங்க. அவன் மறுபடியும் உங்களை பிடிக்கிறான். வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலி ஓடிட்டீங்க, ஓடலை அப்படியே வீட்டில் வந்து. அப்புறம் ஜங்குக்கோட அம்மா அப்பா வாமா, இப்போ தாம்மா எங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய கஷ்டம் போன மாதிரி இருக்குது. என் ஆக்சுவலி அவங்க அப்பா தான் பேசுகிறாங்க. என் தங்கச்சியை நினச்சி நான் எவ்வளோ கவலைப்பட்டேன் தெரியுமா, அவள் இப்படி போயிட்டாலேன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என் ஒரு ரூபத்தில் என் தங்கச்சி மறுபடியும் என் வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபீலிங்காக பேசுகிறாங்க. அதனால் டக்குன்ட்டுன்னு இப்போ நீங்கள் சரி நான் உங்கள் தங்கச்சி பிள்ளைன்னு சொல்கிறீங்க, என்னையே எதுக்கு உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அதுவா, அது சின்ன வயசுலேயே முடிவு பண்ணதாம்மா, உனக்கும் ஜங்குக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது. இதை வந்து என் தங்கச்சி என்கிட்ட சத்தியமாகவே வாங்கியிருந்தா. அவன் முன்னாடியே, அதுவும் சாகிறதுக்கு முன்னக்கிட்டே என்கிட்ட சொன்னான், என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ என் பிள்ளைய எங்கேயாச்சும் நீ பார்த்தனா கண்டிப்பாக நீ ஜங்குக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. அதனால தான் நாங்கள் அதை முடிவு பண்ணி உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சோம். என்ன ஆனாலும் சரி, இது என் தங்கச்சியோட கடைசி ஆசை, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போகிறீங்க. இல்லை அவங்க அப்பா சொல்லிட்டு போகிறாங்க. அதனால் ஜங்குக்கு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வரான். இப்போ நீங்கள் எங்கே என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க, இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு, இவங்க ஆசைப்பட்டாங்க அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு தானே என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க அப்படின்னு ஒன்று. இப்படிங்க அவன் எப்படி பார்க்குறான். உங்களுக்கு அந்த செக்ரட்டரி பொண்ணு தானே பிடிக்கும், அந்த பொண்ணுகிட்ட தானே சிரிச்சு பேசுவீங்க, எங்ககிட்டலாம் என்னைக்காச்சும் சிரிச்சு பேசியிருக்கீங்களா அப்படின்னு ஒன்று. நான் செக்ரட்டரி பொண்ணுகிட்ட பேசுவேன்னு ஒன்றை என் யார்ட்டி சொன்னான். எல்லா ஆஃபீஸில் எல்லோரும் அப்படி தான் பேசிக்கிட்டாங்க. இனிமேல் ஒன்றை தவிர நான் வேறு யாருக்கிட்டையும் சிரித்து பேச மாட்டேன், போதுமா. நீங்கள் இங்கே டக்குன்னு அவனோட ஃபேஸை பார்த்து, நீங்கள் எதுக்கு இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க, என்னமோ இன்னும் ரொம்ப நாளாக லவ் பண்ண மாதிரியும் இப்படி என்னை வந்து கல்யாணம் பண்ண மாதிரியே பிஹேவ் பண்ணுறீங்க, இப்போ எதுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. நான் உங்கள் அத்தையோட பொண்ணு அப்படிங்கிற ரீசனுக்காக மட்டும்தானே அப்படின்னு ஒன்று. டக்குன்னு ஜங்குக்கும் உங்கள் கையை பிடிக்கிறான். பிடிச்சி இழுத்து, இங்கே பாரு, நீ தான் என் அத்தை பொண்ணுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே நான் உன்னை வந்து பார்த்தேன். உன்னை பார்த்த ஃபஸ்ட்டு நிமிஷத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என் அத்தை பொண்ணு அப்படிங்கிறதுக்காக மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்கல. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபஸ்ட் நாள். இன்கேஸ் சொல்ல போனால் என் அத்தை பொண்ணு அப்படிங்கிற ரீசனுக்காக மட்டும் உன்னை நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல. உண்மையாகவே எனக்கு உன்னுடைய கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கோயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தரன்னு அவனோட ரூமுக்கு இழுத்துட்டு போகிறான். நீ இப்போ என்ன பண்ணுற, உன்னோட ரூமுக்கு இழுத்துட்டு போகிறேன், ஏன் இதில் என்ன இருக்குது, கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போ, ஆனால் ஒரு ரூமுக்குலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஓடுறீங்க. அவன் லைட்டாக பார்த்து சிரிச்சிட்டே இருக்கான் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு இன்னொருத்தவங்க கிட்டே கேட்குறீங்க,
நான் நான் எங்கே தங்கணும் அப்படின்னோடனே, மேம் உங்களுக்கு ரூம் ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் ஆக்சுவலி காட்டுறாங்க. அவங்க கூட்டு போகிறது டைரெக்டாக ஜங்குக் ரூம் பக்கத்தில் இருக்க ஒரு ரூமுக்கு கூட்டு போகிறாங்க. எதுக்கு இப்போ நீ இந்த ரூமுக்கு கூட்டு வந்தீங்க? இல்லை மேம் நீங்கள் சார் ரூம்கிட்டே இருங்க. இது வந்து அவங்க பெரிய சார் தான் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னே பெரிய சார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே தான் உன் மாமா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஜங்குக்கு அங்கேருந்து பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டே இருக்கான். என்கிட்ட தாண்டி நீ இருப்ப, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்புறம் வந்து நீங்கள் வந்து இப்படி தான் நைட்டுலாம் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலையில் நீங்கள் வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஆனால் அதுக்கு முன்னக்கூட்டி வந்து உங்களுக்கு வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசணும், எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்திருக்கும் போல். நீங்கள் அதனால என்ன பண்ணீங்கன்னா ஆஃபீஸ் போகாமல் நீங்கள் கடகடன்னு காலையில் கிளம்புறீங்க ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு. நீங்கள் டைரெக்டாக எங்கே போகிறீங்கன்னா உங்களோட இந்த அம்மாவை பார்க்க போகிறீங்க. அங்கே போய் அவங்கக்கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்துட்டு, நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று கேட்பேம்மா, நீ உண்மையை மட்டும் சொல்லுவியா? இன்னொன்று அவங்க அம்மா இப்படி பார்க்குறாங்க. என்னம்மா சொல்லணும் சொல்லு. இல்லை உண்மையிலே நீங்கள் தான் என்னுடைய ரியல் அம்மாவா அப்படின்னோடனே அவங்க அம்மா கண்லேருந்து பொழு பொழு பொழுன்னு தண்ணியாக ஊற்றுது. ஏன்னா ஆக்சுவலி அவங்களுக்கும் அந்த ஒரு கில்ட்னஸ் இருந்திருக்கும் போல். ஏன்னா அவங்க அப்பா நாள் உங்களை தூக்கிட்டு வரும்போது நீங்கள் எவ்வளோ கிராண்டாக இருந்திருப்பீங்க அப்படின்ட்டுன்னு. நீங்கள் ஆனால் இப்படி வளர்றதை நினச்சி அவங்களுக்கு பயங்கர ஒரு கில்ட் இருந்திருக்கும். அந்த இதுதான் அவங்களுடைய கண்ணில் அவ்வளோ கண்ணீர் வர்றதுக்கான காரணம். நீங்கள் அதுவும் இப்படி ஒரு கொஷினை கேட்டோன்னே அவங்களால அதை தாங்கிக்கவே முடியலங்கிற மாதிரி தான். நீங்கள் டக்குன்னு சொல்லுங்கம்மா. இல்லைம்மா நீ எங்களுடைய குழந்தை கிடையாது தான், உங்கள் அப்பா உன்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க தான். ஆனால் சாரிம்மா, மன்னிச்சிருமா. இதில் எங்களுடைய சுயநலம் கொஞ்சம் அடங்கியிருக்குன்னே சொல்லிக்கலாம். நாங்கள் வந்து உன்னை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடலான்னு சொல்லிட்டு நிறைய நாள் யோசிச்சுருக்கோம். ஆனால் ஒரு பக்கம் உங்கள் அப்பாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்களோங்கிற எண்ணம் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் எங்களுக்கு பிள்ளையே இல்லாமல் கஷ்டப்பட்ட எங்களுக்கு உன்னை பார்க்கும்போது தான் ஆறுதலாக தெரிஞ்சுது. அப்படியுமே என்னால் உன்னை விட முடியலை. உன்னை நான் பெற்கலை, அது உண்மைதான். ஆனால் நான் என் வயிற்றில் பிறந்த பிள்ளையாக தான் உன்னை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அம்மா அவங்கள ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் இருந்தாலும் பயங்கரமாக அழுறீங்க. சரிம்மா சரி, ஒன்றும் இல்லை, நான் உன்ட்ட அந்த கேள்வி கேட்டிருக்கக்கூடாது தான், நீ எவ்வளோ அழுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை நீங்கள் ரொம்ப தேத்துறீங்க. நான் உன் வயிற்றில் பிறக்கலைனாலும் நான் உன் புள்ள தாம்மா, அது யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஆக்சுவலி ஜங்குக்கு வந்து வெளில தான் நின்றுருப்பான் போல். அவன் உங்கள் பின்னாடி தான் ஆக்சுவலி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான் போல். நீங்கள் எங்கே போகிறீங்க எது போகிறீங்கன்றோன்னு அவனுக்கு உங்களை நினைக்கும் போது கூட கொஞ்சம் ஃபீலிங்ஸாக வருது. யாராக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து இவ்வளோ வசதியான ஒரு வாழ்க்கை வந்து நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இவங்களால நம்ம லைஃப் இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை நினச்சி அவங்கள நினச்சி நீங்கள் வந்து ஒரு பெருமையாக தான் நினைக்கிறீங்க. ஏன்னா அவங்களுடைய குழந்தை இல்லைன்னா கூட அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அப்படின்னு தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. அதை நினச்சி அவன் இப்படி கையை கட்டிட்டு அப்படியே உங்களே பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோதான் இருக்குது உங்களை பார்த்த உடனே டக்குன்னு அவன் அந்த இடத்த விட்டு வந்துட்டான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எப்படி நீங்கள் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு இருக்குது. அப்புறம் வந்து அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து அழுதுகிட்டே எப்படியே வாரீங்க. அப்புறம் இந்த சைடு வந்து அவங்க அம்மா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அவங்களே பார்த்து ஆக்சுவலி நீங்கள் கேட்ட கேள்வியிலே புரிஞ்சு போச்சு உங்களுக்கு எல்லாமே பழசெலாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டுன்னு. ஆனால் நீங்கள் வந்து இப்படி இந்த அம்மாவை பார்த்துட்டு நீங்கள் அந்த லைஃப்குள்ளே போக மாட்டிங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நானும் உங்கள் கூட உங்கள் அப்பா ஃபோட்டோ பார்த்து ஆக்சுவலி அழுகிறாங்க. உங்கள் கூட நான் வந்துடுறேன். நான் இப்போ இப்படி பண்ணுறதால நம்ம பிள்ளைக்கு நல்லது தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் நான் வந்து உசுரோடு இருந்ததுக்கான காரணமே என் பிள்ளைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த பிள்ளை தனியாக ஆயிரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நினச்சி தான். ஆனால் இப்போ என் பிள்ளைக்கு ஒரு குடும்பம் கிடச்சிருச்சு. ஆனால் அவள் என்னால் அந்த குடும்பத்தை அவள் இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அதனால் இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நான் உசுரோடு இருக்க மாட்டேன். எனக்கு வந்து என் பிள்ளை நல்லா இருக்கணும், அது நல்லா இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் ஒரு தூக்கு மாத்திரை மாதிரி வச்சுருப்பாங்க போல். ஏன்னா அந்த மாத்திரை வந்து மோஸ்ட்லி அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கம் வரலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அரை மாத்திரையாக போடுவாங்க போல். அது ஒரு டப்பாவில் இருக்கும். அவங்க அந்த மாத்திரையை 5-6 மாத்திரையாக சேர்த்து போடுதாங்க. கையில் அப்படி உங்களுடைய ஃபோட்டோவையும் வச்சுருக்காங்க.
அவங்கவுங்க ஃபோட்டோ பார்த்து அழகாக சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, உன்னை நான் பெற்றுக்கலனாலும் நீ எனக்கு பிள்ளையா கிடச்சது எனக்கு ரொம்ப புண்ணியமா. நீ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான், எனக்கு வந்து உன் வாழ்க்கையில் இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசை. உன்னை மாதிரி ஒரு புள்ள வந்து யாருக்குமே கிடைக்காது, ஆனால் அந்த வரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஃபோட்டோக்கு ஒரு அழகாக ஒரு கிஸ் கொடுக்குறாங்க. அப்படியே அந்த இடத்துல அவங்க அப்படியே ஃபேட் ஆகுறாங்க. அப்படி தான் ஆக்சுவலி இந்த சைடு நீங்கள் அப்படியே ஆஃபீஸ் போகிறீங்க. போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் வேலை பார்க்குறீங்க. ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு பார்த்தீங்களா, நீங்கள் தான் ஜங்குக்கோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, எங்க அப்படிலாம் பிஹேவ் பண்ணாதீங்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறீங்க. அப்புறம் இந்த சைடு அதுக்கப்புறம் தான் ஜங்குக்கு வாரான், இப்படி டைரெக்டாக இப்படி உங்களே பார்க்குறான். அதனால அந்த செக்யூரிட்டிகிட்ட சொல்லலாம், ஒயனை என் ரூம்க்கு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணு இப்படி பார்த்துட்டு, ஏன்னா எந்த ஒரு ரீசனும் இல்லை, சும்மா கூப்பிட்றாங்கன்னொன்னே அந்த பொண்ணு இப்படி பார்த்துட்டு போகுது. என்ன பார்க்குற, கூப்பிடுன்னே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே தான் ஆக்சுவலி பேசுகிறான். உடனே அந்த பொண்ணு ஆக்சுவலி வந்து டேரெக்டாக, ஒயன் மேடம். மேடம்மா, நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கீங்க, என்னையும் மேடம்னு சொல்கிறீங்க? இல்லை, சியூ சாரோட ஒய்ஃப் நீங்கள். நான் எப்படி உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காமல் இருக்க முடியும்? சார் வந்து உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னோடனே, அவனுக்கு வர வேலையே கிடையாதா அப்படிங்கிங்க. அந்த பொண்ணு இப்படி ஷாக் ஆகி பார்க்குது. அதெல்லாம் வர முடியாது அப்படின்னு போய் சொல்லுங்கள் அப்படிங்கிங்க. அந்த பொண்ணு இப்படி முழிக்குது. அவன் இஷ்டத்துக்கெலாம் கூப்பிட முடியாது, இந்த இடத்துல அவன் சிஓ, நான் ஸ்டாஃபு அப்படின்னு சொன்னேன்னு பட்டு அவன்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லி விட்டுருதீங்க. அந்த பொண்ணு வந்து டைரெக்டாக போகுது. என்ன, அவள் வரமாட்டேன்னு சொன்னாதா? ஆமாம் சார், வேறு என்ன சொன்னா? சார், இந்த இடத்துல நீங்கள் சிஓவா, அந்த பொண்ணு ஸ்டாஃபா, நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னோடனே ஜெக்கி டக்குன்னு அந்த இடத்த விட்டு எந்திக்கிறான். அவனே எந்திரிச்சு வாரான். எந்திரிச்சு வந்து உங்களுடைய டேபிள் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கிட்ட வாரான். எல்லோரும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் எந்திக்கவே இல்லை, நீங்கள் வந்து ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க போல். டக்குன்னு உடனே பார்த்தோன்னே டக்குன்னு எந்திக்கிறீங்க. கூப்பிட்டா வரமாட்டியோ? பின்ன நீங்கள் என்ன, நான் கூப்பிட்டு வச்சு பேசுகிறதுக்கு, இது என்ன ஆஃபீஸில் இருக்கோம், என்ன வீடு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ வீட்டில் கூப்பிட்டா வந்துடுவேன். நீங்கள் என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னோடனே ஜெக்கி டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி கிராப் பண்ணி அவன் பாட்டு இழுத்துட்டே போகிறான். எதுக்கு நீங்கள் இப்போ இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? அது ஒன்றும் இல்லடி, அதுவா சும்மா தான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும்னு நினச்சேன். பேசுகிறதுக்கு இது என்ன, நம்ம என்ன டூரிஸ்ட் பிளேஸ்க்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிகிட்டே இருக்கீங்க. ஆஃபீஸே உங்களை தான் பார்க்குது, ஏன்னா யாருமே அவங்ககிட்ட அப்படி பேசவே மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் மட்டும்தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதால. அப்புறம் நீங்கள் வந்து அவன் கேபினில் உட்காந்து அவன் உட்கார சொல்கிறான். நீங்கள் வந்து இந்த சைடு உட்காந்தீங்க. இப்போ என்ன பேசணும் என்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடி. என்ன இப்போ உங்ககிட்ட நான் இப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஓவராக பண்ணாதீங்கண்ணே, எனக்கு பசிக்குது, நான் போய் ஏதாச்சும் டீ எது குடிக்க போகிறேன் சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிய வேண்டிங்க. ஊனா தப்பிச்சு ஓடுறதுல தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்படியே தான் அவங்களுக்கு வந்து ஆஃபீஸ் போகுது. அவனும் அந்த சைடு ஆஃபீஸ் ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் வந்து ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஆகி முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாயங்காலம் எப்போவும் உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் கால் பண்ணுவீங்க, என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு கேட்குறதுக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த சைடு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சம்டைம்ஸ் வந்து உங்கள் அம்மா வந்து 1 ஹவர் கழிச்சு கூட கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதால நீங்கள் கேஷுவலாக விட்டுட்டீங்க. ஒரு 6 o'clock 7 o'clock கிட்ட ஆகுது. உங்கள் அம்மா ரிட்டன் கால் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் கால் பண்ணுறீங்க. 8 o'clock வரை கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா சுத்தமாக ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. உங்களுக்கு இந்த டைம் தான் ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு நாள் கூட அப்படி பிஹேவ் பண்ணவே மாட்டாங்க. டக்குன்னு வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பர்சனுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்கிறீங்க, ஆண்டி இப்படி எங்கள் வீட்டில் போய் பாருங்களேன், எங்கள் அம்மா ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால் பண்ணுறீங்க. அவங்க சரிம்மா நின்றுமா, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு வர பூட்டி இருக்கேம்மா. அவங்க வந்து அப்படின்னோடனே டக்குன்னு ஜன்னல் வெளியோட எட்டி பார்க்குறாங்க. உங்கள் அம்மா வாயிலேருந்து ஒரு மாதிரி நுர தள்ளி உங்கள் அம்மா கிடக்கிறத சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் அம்மா வாயிலேருந்து ஒரு மாதிரி நுர தள்ளி கிடக்குமா அப்படின்னோடனே நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. என்ன சொல்கிறீங்க? உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஏதாச்சும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதறுதீங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க உடனே எல்லாமே போலீஸ்கிட்டலாம் சொல்கிறாங்க, ஆம்புலன்ஸ்லாம் வர சொல்கிறாங்க. அந்த சைடு அப்படி போகுது. அவங்க வந்து டாக்டர் செக் பண்ணிவிட்டு
இவங்க வந்து தூக்கு மாத்திரையை ஓவர் டோஸாக எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதால இவங்க எப்போவும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்து இந்த நியூஸை அவங்க எப்படி சொல்லணுன்னே தெரியல. நீங்கள் அங்கேருந்து பதறி அடித்து ஓடி வாரீங்கங்கிற மாதிரி தான். இங்கே வந்து பார்த்தோன்னே அவங்க டாக்டர் அந்த இன்ஃபர்மேஷன் சொன்னோன்னே நீங்கள் அந்த இடத்துல உட்காந்து அழுறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னதால தான் உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் அம்மா அந்த இடத்துல ஒரு லெட்ரு எழுதி வச்சு தான் ஆக்சுவலி இறந்து போயிருப்பாங்க போல். அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இப்படி அழுவீங்கன்னு தெரிஞ்சு தான் நீ எந்த ஒரு ப்ளேமையும் உன் மேலே தூக்கி போடாதம்மா, இனிமேல் உன் லைஃப் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலேயாச்சும் உன் லைஃப் இந்த கஷ்டப்படுற வாழ்க்கை வேண்டாம், இதுக்கும் அந்த வாழ்க்கைக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. கடைசியில் என்னையும் உங்கள் அப்பாவையும் மன்னிச்சிருமா, நீ வந்து நாங்கள் வந்து உங்களை எடுத்துகிட்டு வராமல் இருந்தால் கண்டிப்பாக நீ ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்ப அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு நாங்கள் எவ்வளோ சாரி சொன்னாலும் கண்டிப்பாக பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறையா வேர்ட்ஸ் எழுதியிருக்காங்க. உங்களுக்கு அந்த லெட்டரை பார்த்தோன்னா அப்படி உட்காந்து நீங்கள் பிரஸ்ட் அவுட் ஆகி அழுறீங்க. இந்த செகண்டு வந்து உங்களுடைய ஃபீலிங் படி நமக்கு யாருமே இல்லையோ அப்படிங்கிறது தான் யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி ஜேகே அங்கேருந்து வந்திருப்பான் போல், அவனுமே நியூஸ் கேள்விப்பட்டு அவன் டக்குன்னு உட்காந்து அவன் நீங்கள் உட்காந்து அழுதவனே டக்குன்னு அவன் உங்களை ஹக் பண்ணி அழுறாங்க. பாரு அழுகாத ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க மாமா அத்தை வரமாட்டுக்காங்க. அவங்களுக்கு வந்து பயங்கர கோபம். ஏன்னா அவங்க அப்பா அப்படி பண்ணதால தான் நீங்கள் வந்து அவங்க ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிங்க, அவங்க தங்கச்சி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சைடு ஃபீல் பண்ணவே இல்லை. பட் ஆனால் நீங்கள் தான் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறீங்க. அவங்க தான் அப்புறம் ஜேகே தான் எல்லாமே பார்க்குறான். அவங்களுக்குள்ள கடைசி உள்ளது எல்லாமே ஜேகே தான் பார்த்துக்கிட்டு தான் எல்லாமே முடிச்சுட்டு அவங்கள வந்து கூட்டு வராங்க. கூட்டு வந்தோடனே நீங்கள் எப்படி ஒரு மாதிரி உட்காந்து அங்கே வந்து சோபாவில் உட்காந்துருக்கீங்க. அப்புறம் தான் அவங்க மாமா வந்து பேசுகிறாங்க, இங்கே பாருமா, நீ வந்து அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ இப்படி ஃபீல் பண்ணுற, ஆனால் இதே மாதிரி தானம்மா உன்னோட உண்மையான அம்மாவும் நீ இல்லைன்னு நினச்சி எவ்வளோ உருகி அழுதே இறந்து போயிட்டா தெரியுமாம்மா அப்படின்னோடனே உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. ஆக்சுவலி உங்கள் அம்மாவோட ஃபோட்டோஸ் கூட அங்கே இருக்கும் போல், நீங்கள் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது, நீங்கள் பயங்கரமாக அழுறீங்க. அப்போ இந்த உலகத்தில் எனக்குன்னு யாருமே கிடையாது, நான் ஒரு அனாதை தானே அப்படின்னோடனே டக்குன்னு உங்கள் மாமா உங்களை ஹக் பண்ணி அழுறாங்க. யாரும்மா சொன்னா நீ அனாதை அப்படின்ட்டுன்னு? இந்த வீட்டுக்கு சொந்தக்காரியே நீ தான். என் பிள்ளைக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே அளவுக்கு உனக்கும் உரிமை இருக்குது. நீ இந்த வீட்டு மருமக, எப்படி உனக்கு நீ அனாதைன்னு சொல்லுவ? அதையும் தாண்டி என் தங்கச்சி பிள்ளை, நீ என் புள்ள மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த வார்த்தையெல்லாம் தயவுசெய்து பேசாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாமா உங்களை ஹக் பண்ணி அவங்க எங்களால் அந்த வார்த்தையை தாங்கிக்கவே முடியல. உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொன்னது வந்து அப்படியே அவங்க தங்கச்சியே சொன்ன மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து தொலைஞ்சு போனப்போ ஆக்சுவலி அவங்க அம்மாவும் இதே சொல்லி தான் அழுதுருப்பாங்க போல். அப்புறம் தான் கொஞ்ச நாளில் அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு இறந்துருப்பாங்க. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க, அவங்களுக்கும் ஏதாச்சும் ஆயிருமோன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப டேக்கர் பண்ணி பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு இப்போ வந்து அவங்களால ரொம்ப கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, ஜங்குக்கை எப்படியாச்சும் உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடணுன்னு தான் ரொம்ப மும்முரமாக இருக்கிறாங்க. எவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்கள பார்க்க ரொம்ப நீங்கள் சேடாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கொஞ்சமாச்சு மூவ் ஆன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க உங்கள் மாமா. பாருமா, நான் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், உனக்கும் ஜேகேக்கும் சீக்கிரமாக நான் 2 டேஸ்லேயே மேரேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே நீங்கள் எப்படி வீடாக பார்க்குறீங்க? என்ன 2 டேஸ்லேயே மேரேஜ் பண்ண போகிறீங்களா அப்படின்ட்டுன்னு. அதனால் டக்குன்ட்டுன்னு ஆமாம்மா இப்போ தான் நல்ல நாள் ஆகுது, என் தங்கச்சிக்கு நான் கொடுத்த ப்ராமிஸும் அதுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து சமாதானம் பண்ண வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி உங்களுக்கும் ஜங்குக்கும் ரொம்ப கிராண்டாக கல்யாணம் நடக்குது. 2 டேஸில் கல்யாணம் நடத்த முடிஞ்சிருது. உங்களுக்கு வந்து இப்போ எப்படின்னா, இப்போ ஜங்குக்கு பார்த்தா லைட்டாக பயமாக இருக்குது, இவன் ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நைட் அதுமா என்ன பண்ணிட்டீங்கன்னா ஜன்னல் வழியோடு ஏறி குதித்து ஓடிட்டீங்க உங்கள் வீட்டுக்கு. அவன் வந்து பார்ப்பான், நான் இருக்க மாட்டேன், என்ன செய்கிறான்னு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கே போயிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு ரெண்ட்டுக்கு எடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு நீங்கள் ஆக்சுவலி போயிட்டீங்க. அதனால் இந்த சைடு ஜங்குக்கு வரோம், என்ன இவ்வளோ ஆளை காணோம், வேறு எங்கே போயிருப்பா, அங்கே தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அவனும் அந்த வீட்டுக்கு வாரான். அங்கே வீட்டுக்கு வந்தோடனே நீங்கள் ஆக்சுவலி அப்பாடா இன்றைக்கி வந்து அவன் பார்ப்பானா இல்லைன்னு தெரிஞ்சோடனே பையன் துடிச்சு
வச்சுருப்பான், நாளைக்கு காலையில் போய் நிற்பேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலி அந்த எப்படின்னா உங்களுடைய பெட்ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போய் நீங்கள் படுத்துருக்கீங்க. படுத்து உங்களுக்கு லைட்டாக ஐயோ தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி தூங்குறீங்க. திடீர்னு ஏதோ ஒரு போர்ஷன் வந்து பொத்துன்னு உங்கள் மேலே விழுற மாதிரி இருக்குது. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முழிக்கிறீங்க. ஷூ எதுக்குடி ஓடி வந்த? ஃபஸ்ட் நைட் அதுவும் அங்கே வந்து உட்காந்துருக்க. டேய் உன் கையில் கழிக்கக்கூடாது சொல்லிட்டு தான்டா நான் ஓடி வந்தேன். என்னடா இப்படி பின்னாடியே வந்துட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓடுறீங்க. டக்குன்னு அவன் உங்களை பிடிச்சி இழுக்கிறான் அவன்கிட்ட. இன்றைக்கி உண்ட நாள் தெரியுமா, இன்றைக்கி உனக்கும் உண்ட நாள் தெரியுமாடி, இப்படி ஓடி வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்கள் கையை பிடிச்சி அவன்கிட்ட இழுக்கிறான். பாருங்கள், நான் இப்பவும் சொல்லிட்டேன், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் என்கிட்ட வரக்கூடாது. அதெல்லாம் இனிமேல் சொல்ல முடியாதுடி, நான் உனக்கு சொந்தமானவன் ஆகிட்டேன், நீ எனக்கு சொந்தமானவள் ஆகிட்ட, அதெல்லாம் மேடம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி அவன்கிட்ட இழுக்கிறான். ஆக்சுவலி உங்களுக்கும் ஜேகேக்கும் நடுவில் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நடக்குது. அவன் உங்களை வந்து கட்டிலில் புஷ் பண்ணிவிட்டு அவன் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டுறான், அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி தூரி எறிதான். உங்களுக்கும் அவனுக்கும் நடுவில் அவ்வளோ எல்லாமே நடக்குது. ஆக்சுவலி இப்போ நடக்கிறது எப்படின்னா, நீங்கள் அந்த மிரரில் பார்த்த விஷயம் உங்களுக்கு அந்த விஷுவல் அப்படியே நடக்குது. அதுதான் அந்த மிரர் ஆக்சுவலி காட்டியிருக்கும் போல், இந்த இடத்துல தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி ஷாக்காகி பார்க்குறீங்க ஜேகேவை. என்ன இந்த இந்த விஷுவலை நான் பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்காகி பார்க்குறீங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ இப்போ என்ன சொன்ன, நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்கிக்கிட்ட எல்லாமே சொல்கிறீங்க. அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். என்னடி சொல்கிற, மிரரா, பைத்தியமா நீ என்ன என்கிட்ட என்ன கதை விடுறியா அப்படின்னு சொன்னோடனே ஒரு நிமிஷம் நின்று அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நீங்கள் வந்து அந்த மிரரை ஆக்சுவலி அவங்ககிட்ட காட்டுறீங்க. அதை வந்து மூடி தானே போட்டிருப்பீங்க. இது நார்மல் மிரர் மாதிரி தானே தெரியுது. ஒரு நிமிஷம் நின்றுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவிட்சை ஆக்சுவலி நீங்கள் போட்டிருக்கீங்க. சுவிட்சை போட்டோன்னே அதில் ஆக்சுவலி என்ன விஷுவல் ஆகுதுன்னா, நீங்களும் ஜேகேவும் ஹாப்பியாக இருக்கீங்க. உங்கள் கையில் ஆக்சுவலி 2 குழந்தைங்க இருக்காங்க. அது 2மே கேர்ள் பேபி தான், ட்வின் பேபிஸ் இருக்காங்க. அது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஷாக்கு. அந்த கட்டிலில் நீங்கள் 4 பேருமே இருக்கிற மாதிரி 2 பேருமே அப்படி அவ்வளோ ஷாக்காகி பார்க்குறீங்க. ஜேகே டைரெக்டாக வந்து அந்த குழந்தைய அப்படி தொட்டு பார்க்குற மாதிரி அந்த மிரரை தொட்டு பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எப்படின்னா அவனுக்கு வந்து எப்படின்னா சிப்ளிங்ஸ் அவ்வளோ கிடையாது. அதுவும் இல்லாமல் அவனுக்கு வந்து அவங்க அத்தை இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் பார்த்தீங்களா. அந்த குழந்தைங்க பார்க்குறதுக்கு அப்படியே அவங்க அத்தை மாதிரியே இருக்குது. அவனுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த குழந்தைய பார்த்துட்டு அவன் அவ்வளோ அழுறான். ஏன்னா அவங்க வந்து எப்படின்னா அவங்க அத்தையை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான் போல் அவனுமே. ஏன்னா எப்படி சொல்லணும்னா, நீங்கள் வந்து லைட்டாக தான் பார்க்குறதுக்கு அவங்க அத்தை மாதிரி இருப்பீங்க, ரொம்பலாம் பார்க்குறதுக்கெலாம் அப்படி இருக்க மாட்டீங்க. அதையும் தாண்டி அந்த குழந்த அந்த 2 டபுள் பேபியுமே அப்படியே பார்க்குறதுக்கு அவங்க அத்தை மாதிரியே இருக்கும். அந்த இடத்துல ஜங்குக்கு ஒரு மாதிரி பிரஸ்ட் அவுட் ஆகி அழுறான். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் அவங்கள. சின்ன வயசுலேருந்து அவனை வளர்த்தது ஃபுல்லாக அவங்க தான். அவங்க இல்லாத ஒவ்வொரு நாளுமே அவங்க அம்மா அப்பா அழுறதை விட இவன் தான் பயங்கரமாக அழுதுருப்பான். அந்த இடத்துல அந்த எப்படின்னா அந்த மிரரில் அந்த குழந்தைங்கள அப்படி தொட்டு பார்த்துட்டு அந்த இடத்துல அவன் பயங்கரமாக உட்காந்து அழுறான். நீங்கள் எப்படி அவன்கிட்ட வந்து உட்காடுறீங்க, அது என் அத்தை மாதிரியே இருக்காங்க. அப்போ எனக்கு பிறக்கிறது என் அத்தையே வந்து திருப்பி பிறக்குப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ அழுறான். அவனால் அந்த ஃபீலிங்ஸ் அவனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்கிற மாதிரி அவன் வந்து உங்களை பிடிச்சி அவன் ஹக் பண்ணி அழுறான். இந்த நிமிஷம் தான் நீங்கள் வந்து ஜங்குக் மேலே ரொம்ப ஃபீல் ஆகுறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அவனை பிடிக்கும், பட் ஆனால் என்ன தான் இருந்தாலும் தன்னுடைய அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க பாருங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த மிரரை பார்க்குறீங்க. அந்த குழந்தைங்க வந்து அந்த குழந்தைங்களையும் பார்க்குறீங்க, அப்படியே அவனையும் பார்க்குறீங்க. ஏன்னா அந்த குழந்தைங்கள ரொம்ப டிக்கர் பண்ணி பார்க்குறது ஜங்குக் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த மிரரில். அப்புறம் அந்த மிரர் ஆக்சுவலி நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஜங்குக்கு காம் பண்ணுறீங்க. சரி விடுங்க விடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப காம் பண்ணிட்டு, சரி நம்ம வீட்டுக்கு போவோம், காலையில் நம்மளை தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவனும் அந்த இடத்த விட்டு வாரீங்க. அவன் எப்படி உங்கள் ஃபேஸே பார்க்குறான், அவன் உங்கள் வயிற்றே டச் பண்ணுறான். அவனுக்கு வந்து இந்த குழந்தைங்க எப்போ வரும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஏக்கமாக இருக்குது அவனுக்கு.
அது ஏன்னே தெரியல. அவன் அவ்ளோ ஃபீல் பண்றான். அவன் உங்க வயித்த ரொம்ப இதா பார்க்குறான். ஏன்னா, அவன பொறுத்தவரைக்கும் அவங்க அத்தை அங்க வருவாங்க. ஏன்னா சீரியஸா சொல்லணும்னா, ஜங்குக் பயங்கரமா அவங்க அம்மா மேல பாசம் வச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி தான். அவன் வீட்டுக்கு வந்து யார்கிட்ட எப்படி சொல்லணுன்னே தெரியல. பட் ஆனா அவங்க அப்பாக்கிட்ட சொல்லுவான். "நீங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது கண்டிப்பா சீக்கிரமா போயிரும்ப்பா" அப்படின்லாம் சொல்லுவான். அவங்க அப்பா, "என்னடா சொல்ற? நான் படுற கஷ்டம் இன்றைக்கும் நான் நினச்சி அழுறேன்னா அவங்க அத்தை ஃபோட்டோ பார்த்து தான் சொன்னாங்க. இவ்வளோ நினச்சி தான் நான் அழுறேன். என்னைக்குடா அந்த கஷ்டம் எனக்கு போகும்? எனக்குன்னு இருக்கிறது ஒரே தங்கச்சி தான். அவளை நான் எவ்வளோ உயிராக நினச்சேன். அவள் என்றைக்கும் இந்த உலகத்தை விட்டு போனாலோ அன்றைக்கே நான் செத்துட்டேன்" அப்படிங்கிற மாதிரி தான். அந்த கஷ்டம் எப்படிடா என்னை விட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த செகண்டு தான் உங்கள் மாமாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் மாமா எப்படி எந்த அளவுக்கு உங்கள் அம்மா மேலே பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் அம்மா ஃபோட்டோவே பார்க்குறீங்க. டைரெக்டாக உங்கள் அம்மா ஃபோட்டோ கிட்ட வந்து அவங்கள கையெடுத்து கும்பிட்டு கேட்குறீங்க. நான் ஏன் இப்படி நடந்துச்சு, எதுக்கு இப்படி நடந்துச்சுன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் நீங்கள் இறந்து போகிறதுக்கு நானும் ஒரு வகையில் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பீங்கங்கிறது தெரியும் அப்படின்னோடனே, அந்த ஃபோட்டோலேருந்து ஒரு பூ விழுற மாதிரி இருக்குது ஆக்சுவலி. அவங்க ஜங்குக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல உங்கள் அம்மாவை நினச்சி ரொம்ப கொஞ்சம் இவங்களையும் நினச்சி உங்களுக்கு வந்து கவலையாக தான் இருக்குது. எவ்வளோ தான் இருந்தாலும் உங்களுடைய பெத்த அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி அவங்க ஃபோட்டோவே எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கண்ணு கலங்குற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி போயிட்டீங்க. ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணுறத விட ஜங்குக் தான் உங்கள் அம்மாவை நினச்சி பயங்கரமாக அழுறான். அந்த ஃபோட்டோ கிட்டலாம் உட்காந்து அவ்வளோ அழுவான். நீங்கள் அவங்ககிட்ட கேட்பீங்க, ஏன் இப்படி அழுறீங்க? இல்லை, எனக்கு எங்கள் அத்தைனா எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? எனக்கு எல்லாமே எங்கள் அத்தைன்னு மட்டும்தான் நான் இருந்தேன் தெரியுமா? அவங்க ஒரு நாள் எனக்கு கிடையாது, அப்படி அந்த உலகத்தை விட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னப்போ என்னால் ஏற்றுக்கவே முடியல தெரியுமா? அதை எப்படி இருந்துச்சு தெரியுமா? இன்னும் வரை எனக்கு அவ்வளோ தான் இருக்குது. நேற்று வரை அவங்க கூட என் அத்தை இருந்தாங்க, ஆனால் அன்றைக்கி அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு அவ்வளோ அழுகையாக வருது அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. என் அத்தை கண்டிப்பாக என்கிட்ட வந்துடுவாங்க. நான் இவ்வளோ நாள் அழுவைக்கு தான் எங்கள் அத்தை என்கிட்ட வரணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அது என் அத்தை மட்டும் என் குழந்தைங்க மட்டும் என்கிட்ட வந்துட்டாங்கன்னா போதும், என் வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் எப்படி அவனோட ஃபேஸே எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் இப்படியே தான் கொஞ்ச நாள் போகுது. நீங்கள் இப்போ ஜங்குக்கை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான். அவனை ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அப்புறம் ஒரு நாள் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்லனா, உங்களுக்கு அந்த வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. ஏன்னா அந்த வீடும் க்ளீன் பண்ணலை, அப்படியே கிடக்கு. அதான் ரெண்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அது என்னமோ தெரில, உங்களுக்கு வந்து அது ஒரு ஃபீலிங்காக உள்ள வீடு மாதிரி. ஏன்னா நீங்கள் ஜங்குக்கை வந்து அதில் அந்த கண்ணாடியில் தான் பார்த்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடை வந்து காலி பண்ணணுங்கிற எண்ணமே இல்லை. அதனால் அது ரெண்ட்டுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் அந்த வீட்டுக்கு போகிறீங்க. போய் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி 2 பேரும் அங்கேயே பண்ணுறீங்க. அப்படியே தான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதே மாதிரி காலையில் ஏதோ டீ போட்டுக்கிட்டுருக்கீங்க. ஜங்குக்கு வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் அழகாக கிஸ் பண்ணிவிட்டு, குட் மார்னிங் டி அப்படிங்க. நீங்களும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த விஷுவல் தான் நீங்கள் ஆக்சுவலி அன்றைக்கி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஞாபகம் வருது. அந்த மிரரை பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, அப்புறம் நீங்கள் அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்துடுவீங்க. அப்புறம் நீங்கள் இதே மாதிரி கொஞ்ச நாள் கழித்து கன்சீவ் ஆகுறீங்க. கன்சீவ் ஆனோடனே உங்களுக்கு ஆனால் ஜங்குக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அவன் தான் பார்த்துருப்பான், இது கண்டிப்பாக டபுள் பேபி தான். அவங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சு போயிருக்கும். அதே மாதிரி அங்கே சொல்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிறது ஒரு ட்வின் பேபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து ரொம்ப பெரிய ரியாக்ஷன்லாம் கொடுக்கான். பட் ஆனால் கொஞ்சம் ஹாப்பியாக ஆகிறான். அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பாவுக்குலாம் சரியான ஹாப்பி, ட்வின் பேபின்னு சொன்னோடனே. அதுக்கப்புறம் இப்படி தான் கொஞ்சம் நாட்கள் போகுது. ஒரு 9-10 மந்த் ஆகுது. 10 மந்த் ஆஃப்டர் வந்து உங்களுக்கு அழகான 2 பேபி பிறக்குது. 2 கேர்ள் பேபி பிறக்குது. அதை எடுத்து ஜங்குக் கையில் வச்சு அவ்வளோ அழுறான். அதுக்கு மேலே அவங்க மாமா, ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும்ல தங்கச்சி எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களும் பார்த்து பயங்கரமாக அழுறாங்க. 2 பேருக்குமே அவ்வளோ ஒரு அழுகன்னே சொல்லிக்கலாம்.
அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து அவங்க அத்தை வந்து மறுபடியும் வந்து பொறந்துட்டாங்க. தங்கச்சி பொறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி ஒரு அழுகை 2 பேருக்குமே. அவங்க 2 பேரும் அப்படி தான் ஆக்சுவலி கொஞ்ச நாள் கழிச்சு அப்படி அவங்க வீட்டில் வந்து அவ்வளோ தாங்கு அந்த குழந்தைங்கள. ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் அன்றைக்கி உங்க அம்மா இறந்து போனதுலேருந்தே அந்த வீட்டில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ உங்கள் குழந்தைங்க வந்ததுலேருந்து இந்த வீட்டில் எல்லா சந்தோஷமும் வந்த மாதிரியே இருக்குது அவங்க வீட்டில். மறுபடியும் எல்லோரும் பழையபடி அவ்வளோ ஹாப்பியாக ஆகுறாங்க. உங்கள் அம்மா இருக்கும்போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்களோ அதே லெவலுக்கு அந்த வீட்டில் மறுபடியும் சந்தோஷங்கள்லாம் வருது. அப்புறம் இப்படியே தான் கொஞ்ச நாள் போகுது. அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 1, 1.5 வயசு இருக்கும் போல். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு கொஞ்சம் ரெகுலராக போவீங்க போல். அதே மாதிரி அன்றைக்கி போகிறீங்க. அந்த குழந்தைங்களாம் அதே மாதிரி ஜங்குக்கு வந்து அவ்வளோ டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிடுதான் அந்த குழந்தைங்கள. அவன் வந்து உங்களையும் டேக் கேர் பண்ணி பார்த்துக்குதான், அந்த குழந்தைங்களையும் டேக் கேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலி அந்த குழந்தைங்களுடைய அந்த விஷுவல் தான் ஆக்சுவலி அது காட்டியிருக்கும் போல். இப்படி தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ என்னன்னா உங்கள் கையில் இன்னொரு குழந்தை இருக்கிற மாதிரி இருக்குது. அது ஒரு பாய் பேபி. அது பார்க்குறதுக்கு அப்படி ஜங்குக் மாதிரியே இருக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறீங்க. ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு இப்போ தான் 1.25 வயசுக்கிட்ட ஆகுது போல். அந்த இப்போ அந்த பிள்ளைங்க ஒரு 2 வயசு 2.25 வயசில் இருக்கிற மாதிரி இன்னும் உங்கள் கையில் இன்னொரு குழந்தை இருக்கிற மாதிரி இருக்குது. அவன் மூஞ்சி இப்படி பார்த்து முறைக்கிங்க. ஏண்டி முறைக்க? இது என்னதுடா? அது என்னடா 3 பிள்ளை இருக்க மாதிரி காட்டுது. இந்த பிள்ளைகளுக்கு ஏதோ 2.25 வயசு இருக்குன்னா ஆக்சுவலி 2.25 வயசு இருக்கும். அந்த குழந்தை வந்து இப்போ நீங்கள் ஆக்சுவலி கன்சீவாக தான் இருக்கீங்க போல். அதை நீங்கள் செக் பண்ணலை. இப்படி அவன் மூஞ்ச பார்த்து முறைக்கிறீங்க. எதுக்கிட்டே மூஞ்ச பார்த்து முறைக்க? என்னடா பண்ணி வச்சுருக்க? 3வது பிள்ளை இருக்குன்னு காட்டுது. அதுவும் சீக்கிரம் இப்போ 7, 8 இப்போ எப்படி 9 மாதத்தில் பிறந்துருங்கிற மாதிரி காட்டுது. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? என்ன போட்டு அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. அந்த மாதம் மட்டும் மோனை கன்ஃபார்ம் ஆகிட்டு நீ செத்தல, அன்றைக்கி நான் அவ்வளோ தூரம் சொன்னேன் கேட்காம பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் அடுத்து கன்சீவ் ஆகிட்டீங்க போல். அப்புறம் உங்களுக்கு அந்த நாள் கழிச்சு அதே மாதிரி ஒரு பாய் பேபி பிறக்குது அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் இப்படியே தான் அப்புறம் ஜங்குக்கு யோசிக்கிறான். என்றைக்குமே ஃப்யூச்சரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது ஒயன். இந்த கண்ணாடியை நம்ம அவங்கக்கிட்டே கொண்டு போய் கொடுத்துரும். நீ யார்கிட்ட நான் வந்து டீட்டெயில் விசாரிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து இதே யோசிக்கிறான். நீங்கள் வந்து என்றைக்கு வந்து பார்த்தீங்களோ அதே நாள் ஆக்சுவலி வருது. அந்த மிரர் வந்து ஏன்னா அன்றைக்கி நைட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே டயத்துக்கு நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க அந்த மிரரை தூக்கிட்டு. அப்போது வந்து அதே பாட்டியும் அங்கேயே உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி பழைய வீடு, அதே மாதிரி அந்த இடத்துக்குள்ளே நீங்கள் அந்த மிரரை தூக்கிட்டு போகிறீங்க. அதை கொண்டு வைக்கிறீங்க. பாட்டி இந்தாங்க, எங்களுக்கு இந்த மிரர் வேண்டாம் பாட்டி. அவங்க வந்து இப்படி பார்க்குறாங்க. எங்களுக்கு காசு வேண்டாம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அவங்க இப்படி பார்த்துட்டு எங்களுக்கு துட்டுலாம் வேண்டாமா, கடவுள் வந்து உன்கிட்ட இந்த மிரரை கொடுக்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த மிரரை பார்த்து உன் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு போல். ஆமாம் பாட்டி, நிறைய விஷயங்கள் இந்த மிரரை பார்த்து எனக்கு மாறி இருக்குது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி ஜங்குக்கை பார்த்து சிரிச்சுட்டே அவனும் இப்படி பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப புதுசாக இருக்கான். அவன் சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருக்கான். அப்படிங்கிற மாதிரி தான் கடவுள் வந்து உன்கிட்ட இதை கொடுக்க சொன்னார், நான் கொடுத்தேன். ஆனால் இப்போ கரெக்டாக நீ வந்து அவர் சொன்ன மாதிரியே என்கிட்ட வந்து இந்த மிரரை நீ கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக சிரிச்சிட்டே இருக்காங்க. நீங்களும் ஜங்குக்கும் அந்த இடத்த விட்டு ஆக்சுவலி வந்துட்டீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி மிஸ்டீரியஸாக இருக்குது அந்த பிளேஸு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அவனுமே இப்படி பார்க்குறான். அப்புறம் வந்து நீங்கள் இந்த சைடு வந்து வீட்டுக்கு வந்துட்டீங்க. அப்புறம் 2 டேஸ் கழித்து ஜங்குக்கு அதே டயத்துக்கு அதே நாள் வந்து பார்க்குறான். அந்த இடத்துல அந்த கடை இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே அதுக்கு அடுத்த வருஷமும் நீங்கள் அதே நாளில் அதே டயத்துக்கு போனாலும் அந்த கடை ஆக்சுவலி அங்கே இல்லவே இல்லை. அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் 2 பேரும் இப்படி ஷாக் ஆகி 2 பேருமே இப்படி பார்க்குறீங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டோரி நான் இந்த இடத்துலையே முடிக்கிறேன். இந்த ஒன் ஷாட் வந்து எப்படி இருந்தது சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல. எப்படியோ திடீர்னு இந்த ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிறதால நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஹார்ட் வார்மிங் ஸ்டோரி மாதிரி, சும்மா அப்படி ஒரு ஃபீல் குட்டாக இருக்கிற ஸ்டோரி மாதிரி தான். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன ஸ்டோரி போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, லைக் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வீடியோக்காக எனக்காக வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வந்து ஜிமேனுக்கும் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக போடுறேன். நான் ஒரு ஸ்டோரி யோசித்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதால. சரி, ஓகே, பாய். நான் தான் எஸ்பி.